முழு கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காயை 4 புலந்து விடணும், ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. சொத்தை இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 மசாலா அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் 10 to 15 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, நெல்லிக்காய் சைஸ் புளி, மஞ்சள் தூள், சாம்பார் தூள் 3/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்த மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயம், அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் கலர் மாறின உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா விழுது சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்க வச்சு ஃபைனலாக மல்லியில தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான முழு கத்திரிக்காய் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். புளிக்குழம்புலாம் தோற்று போயிடும், அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.